தற்போது நம்முடன் இணைப்பில் பாமக எம்எல்ஏ அருள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். டங்ஸ்டன் சுரங்க ஏலமானது ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது குறித்தான உங்க கருத்தை சொல்லுங்க. ஹலோ வணக்கங்க. எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே நாங்கள் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை திறக்கக்கூடாது, அதை உடனடியாக நிறுத்த வேண்டும், அந்த ஏலத்தை ரத்து பண்ணணும்னு சொல்லி அந்த பகுதியிலே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அந்த போராட்டக்காரர்களோடு எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போராட்டத்திலே கலந்து கொண்டு அதற்கான ஆதரவும் தெரிவித்திருந்தார்கள். மத்திய அரசாங்கம் இது தமிழ்நாடு அரசாங்கம் இரட்டை வேடம் போடுகிறது, அனுமதியும் கொடுத்துட்டு இந்த மாதிரியான இப்ப இன்னைக்கு சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றுகிறது என்று சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சட்டமன்றத்திலே இது எப்படி கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானத்துல கூட பாட்டாளி மக்கள் சார்பில் எங்களுடைய ஆழமான கருத்துக்களை அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று குறித்து எனக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைத்தது. நான் தான் அந்த வாய்ப்பில் கலந்து கொண்டு பேசும் வாய்ப்பை பெற்றேன். நான் எதுக்காக சொல்றேன்னா, டங்ஸ்டன் சுரங்கத்தை பொறுத்தவரையிலே நம்முடைய அங்க இருக்கிற அரிய பறவைகள் நம்முடைய மண்ணை 5000 ஏக்கருக்கு அதிகமான மண்ணை கிட்டத்தட்ட 9-10 கிராமங்களை முழுக்க அழிக்கிற அந்த நிகழ்வை ஆரம்ப காலம் தொட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நாங்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தோம். இன்றைக்கு அந்த ஒரு ரத்து செய்யப்பட்டிருப்பது என்பது எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இது எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் ஆனால் அன்புமணி அவர்களுடைய போராட்டத்திற்கும் கிடைத்த வெற்றியாகவும் நாங்கள் கருதுகிறோம். இதே போன்று நம்ம பாருங்க, பரந்தூரிலே மக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. அதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாது, வேறு இடத்திலே வர வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதே மாதிரி நெய்வேலியிலே சுரங்கங்களை அங்க அதிகப்படுத்துறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்ப நிலத்தடி நீர்லாம் கிட்டத்தட்ட 1000 அடிக்கு கீழே போயிடுச்சு. இது மாதிரியான ஒரு மக்களுடைய மண்ணை சுரண்டுகிற அந்த பாங்கை மத்திய மாநில அரசுகள் நிறுத்த வேண்டும் என்பது எங்க பாட்டாளி மொழி கருத்து. சார், அரிட்டாப்பட்டி மக்கள் பார்த்தீங்கன்னா நேற்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூட மத்திய அமைச்சரை சந்திச்சதுக்கு அப்புறமா இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? ஆமா, நாங்க அதுக்குள்ள போக விரும்பல. மக்களுடைய போராட்டம் வெற்றி அடைந்திருக்கிறது. மக்களுடைய மண் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அந்த போராட்டத்திலே அந்த மக்களுக்கு நாங்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். பாட்டாளி மக்களுக்கு நிலைப்பாடும் அதுதான். இன்றைக்கு யாரு போய் பார்த்தாங்க, யாரு பார்த்தாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு அது முக்கியமான கருதுல. அந்த மக்களுடைய மண் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அதற்காக பாட்டாளி மக்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறது. சார், இணைப்புல கருத்தை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றிங்கம்மா, மகிழ்ச்சி.